இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது சின்ன பையா. நான் சின்ன பையன்றதுனால என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நீயும் பெரியவனாயி ரொம்ப பலசாலியா மாறுவ. நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் விளையாடணும். இப்ப என்ன பண்றது? நான் எப்ப பெரியவனாயி எப்ப விளையாடுவேனே தெரியல. நான் இப்பவே விளையாடணும். இத பாரு சின்ன பையா, அதிர்ஷ்டம்ன்றது எல்லார் வாழ்க்கையிலயும் எப்பவாவது ஒரு முறை தான் வரும். ஏன்னா அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதுவா இஷ்டப்பட்டு நம்ம கிட்ட வந்தாதான் அதிர்ஷ்டம். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் சிந்துபாத்தும் அவனுடைய நண்பனான ஹக்கீமுடைய வாழ்க்கையில ஒரு முறை வந்தது. அவங்க கடல் பிரயாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சிந்துபாத், எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கொஞ்சம் நிறுத்தினா நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சுப்பேன். என்ன மன்னிச்சிரு ஹக்கீம், நம்ம சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு போகணும். ஏன்னா இந்த இடத்துல ஆபத்துகள் நிறைய வரும். நான் அந்த வாழைப்பழத்தையாவது கொஞ்சம் பறிச்சுப்பல்ல. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. தெரியாம காட்டுல நம்ம நிக்கிறது நமக்கு தான் ஆபத்து, தெரிஞ்சுக்கோ. இவனை நம்பினா பிரயோஜனம் இல்ல. டைரக்டா நம்மளே களத்துல இறங்கி பறிச்சுட்டு வந்துட வேண்டியதான். குவாக், நீ இங்கேயே இரு. என்ன இந்த கல்லு அசையுது? இதுங்களெல்லாம் பார்த்தா நீர் யானை மாதிரி தெரியுது. இதுங்க கிட்ட மாட்டணும், நம்ம கறிய குதறிடும். யாரும் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். இங்க மேல இருக்கிறதா நல்லது. ஓ, இது பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இங்க பாத்தியா ஹக்கீம், உனக்காக நான் வாழைப்பழம் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு வேணாம், பயத்துல எனக்கு பசியே போயிடுச்சு. நல்லா பாத்தியா ஹக்கீம், இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்காங்கல்ல. ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே வேலைக்கு போற மாதிரி எனக்கு தோணல. நம்ம ஃப்ரெண்ட் சொராயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஹே ஹக்கீம், அங்க பாத்தியா சொராயா அங்கதான் இருக்கா. 4 தங்க காசுகள் கொடுங்க. இதுதான் இதுக்கு கடைசியான விலை. 4 தங்க காசுகளா? இதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமை வாய்ந்தது. இத பத்தி உங்களுக்கு தெரியாது. 2 மட்டும் தான் தருவேன். 3 கொடுங்க. இல்ல 2 தான். சரி பரவாயில்ல, 2 கொடுங்க. என்ன விலை பேசிட்டே சொராயா? பேசிட்டேன். ஆனா இது ரொம்ப பழமையானது, அதனால 2 காசுகள் பேசிருக்கேன். நான் இப்பதான் வந்தேன். எனக்கும் அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்றியா? சிந்துபாத், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. ஜாக்கிரதை குவாக். நீ அதை உடைச்சிட்ட, அதனால நீ தான் வாங்கிக்கணும். என்ன பண்றது? என்கிட்ட 1 காசு தான் இருக்கு. இத நான் ரொம்ப நாளா சேமிச்சிட்டு வந்தேன். இதுக்கு போய் கவலைப்படுறியா சின்ன பையா? ஆமா, இதுக்குள்ள என்ன இருக்கு? இது ஏதோ ஒரு அதிசயமான பொருளா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மேஜிக் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. நாம எப்படியாவது உடனே அந்த இடத்துக்கு போயாகணும். அப்படின்னா நிச்சயம் அந்த இடத்துக்கு ரேஷன் கார்டு வருவான்ல? ஆமா, ஆனா கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தேடிதான் வரான். அதுக்கு முன்னாடி நாம அங்க போயாகணும். என்ன விஷயமா இருக்கும்? ஏன் ரேஷன் கார்டு இங்க வரா? அவனோட அங்கிள் கில்மென்ஜார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கான். அவனை நம்ம குறைச்சு எடை போடக்கூடாது. இது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால திறக்க முடியல குவாட். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, என்னது? எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. என்னுடைய பேர் ஜீனி. நான் ஒரு பூத இனத்தை சேர்ந்தவன். பூதமா? நீ இவ்ளோ நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இவ்வளவு நாளா தூங்கிக்கிட்டு இருந்தேன். குட்டி பையா, நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்க. எனக்கு விடுதலை கொடுத்த கடைசி ஆள் நீதான். அப்படின்னா என்னோட ஆசை எல்லாத்தையும் நீ நிறைவேற்றி வைப்பியா? இல்ல, 3 ஆசையை தான் நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் நான் சுதந்திரமா இங்க இருந்து போயிடுவேன். வெறும் 3 தானா? ஆமா, அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் தான் ஹக்கீம். இது என் ஃப்ரெண்ட் குவாக். உங்க உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹக்கீம், உங்களுடைய முதல் ஆசை என்னன்னு சொல்லுங்க. ஓ, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்கும் போது ரொம்ப நிதானம் அவசியம். சரி, நான் கேக்குறேன். நான் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் உடனே தங்கமா மாறிடணும். ஓ, கவலைப்படாதீங்க ஹக்கீம். என்னாச்சு? நான் ட்ரை பண்ணலாமா? நீங்க ஆசைப்பட்டபடியே எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். ஆனா உங்க 2 கையும் ஒரே மாதிரி வச்சிருக்கணும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு.
ஆமா அந்த பொடிப்பை ஏன் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னால இது கொஞ்சம் கூட அசைக்க முடியல. ஹக்கீம், உங்களுடைய அடுத்த ஆசையை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, புரியுதா? கண்டிப்பா அடுத்த முறை நான் யோசிச்சுதான் கேட்பேன். ஏய், நான் பணக்காரன் ஆயிட்டேன். நான் மார்க்கெட்டையே விலைக்கு வாங்க போறேன். வாக் வாக். இப்போ எதை உடைக்க போற? இதை வச்சுட்டு எனக்கு தேவையானது கொடுங்க. உண்மையிலேயே இந்த தங்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் என் நண்பர்களுக்காக கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு இருக்கேன். முதல்ல அந்த அழகான கூடை எடுத்து நான் சொல்றதெல்லாம் அதுல எடுத்து வைங்க. அதான் அதை எடுத்து வைங்க. அதான் அந்த பொருளையும் அதான் அதை எடுத்து வைங்க. அதான் எனக்கு வேணும். தம்பி, நீ சொல்ற மாதிரியே வச்சுட்ட. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் தேவைப்படுது. நான் முதல்ல கொடுத்த அந்த காயினை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. இத வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. ஹக்கீம், உண்மையிலேயே உனக்கு தாராள மனசுதானா? திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளவு தங்கம் கிடைச்சது? அதுவா, நான் சின்ன வயசுல இருந்தே சேர்த்துக்கிட்டு வந்த காசு. அது உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அண்ணாச்சி, எனக்கு ஒரு பண்ணு கொடுங்களேன். அந்த பூதம் சொன்ன மாதிரி நான் தொட்டது எல்லாமே தங்கமா மாறிடுது. ஹக்கீம், இங்க என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் குவாக்குக்காக ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அவங்க கிட்ட கொடுத்துறேன். ஓடாத, நில்லு. அவன் தொட்ட உடனே பூனை தங்கமா மாறிடுச்சு. இதுதான் விஷயமா? குவாக். இல்ல. தன்னுடைய பேராசை பெருநஷ்டம் ஆயிடுச்சுன்னு சிந்து மாத்துக்கிட்ட ஹக்கீம் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தான். மறுபடியும் அந்த பூதத்தை சந்திச்சு குவாக்க பழையபடி மாத்தணும்னு விரும்பினான். என்னோட ஆசைக்கு குவாக் இப்படி பலியாவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் என்னையே மறந்து குவாக்க தொட்டுட்டேன். நான் செஞ்சது ரொம்ப தவறு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாத ஹக்கீம், அதை தொட்டுறாத. அவன் எது தொட்டாலும் தங்கமா மாறிடுது. நீல கலர்ல இருக்கிற ஒரு சின்ன ஜாடியை நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது நீல கலர் ஜாடியா? இந்த களிமண் ஜாடிக்குள்ள அது இருந்தது. அது இப்ப எங்க இருக்குன்றத சொல்லு. ஓ, அதுவா? களிமண் ஜாடியா அந்த பையன் உடைச்சிட்டான். சீக்கிரமா வாங்க. அந்த இடத்துல எல்லா பொருட்களும் தங்கமா இருக்கு. இது அந்த பையனோட வேலைதான், எனக்கு தெரியும். யாருக்கும் அந்த பூதத்தோட சக்தி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் களிமண் பொம்மைக்குள்ள அதை அடைச்சு வச்சிருக்காங்க. ராஷ்டிர காட் வேற நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பூதத்தோட சக்தி அவன் கைக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா செயல்படணும். அதுக்கு முன்னாடி குவாக்க நான் சரி பண்ணணும். உங்களுடைய அடுத்த ஆசை என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய அடுத்த ஆசை என்னோட நண்பருக்கும். ஒரு நிமிஷம் ஹக்கீம். குவாக் மறுபடியும் உயிரோட வந்துட்டாலும் உன்னால அவன் நிச்சயம் தங்கமா மாறிடுவான். அதனால உன் ஆசைகளை கொஞ்சம் கவனமா கேளு. உங்க நண்பன் உங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காரு ஹக்கீம். என்னோட ஆசை அது நான் இதெல்லாம் தொட்டணும். அது எல்லாமே சரியாகணும். உங்க உத்தரவுப்படியே நடக்கிற. ஆச்சரியமா இருக்கு. தங்கமான வீடு மறுபடியும் சாதாரணமா மாறிடுச்சு. இத வேணா நீங்க வச்சுக்கங்க. இன்னைக்கு தான் ஒரு வாடிக்கையாளர் இந்த தங்க காசை என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு உன்னோட பணம்லாம் தேவையில்லை. உன்னோட வாடிக்கையாளர் யாருன்னு என்கிட்ட காட்டு. நான் அவர்கிட்ட என் நிலத்தை காட்டணும். அவரு என்கிட்ட இத கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இந்த மாதிரி காயின்ஸ் அவர்கிட்ட நிறைய இருக்கு. என்னது இது? என்ன மோசம் பண்ணிட்டான். ஆமா, சரியா சொன்னீங்க. குவாக், நீ மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்ட. முதல்ல அந்த ப்ளூ ஜாடியை மறைச்சு வை. அதை உன்கிட்ட இருந்து யார் வேணாலும் திருடலாம். அது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. நான் ஹக்கீம்க்கு மட்டும்தான் வேலை செய்வேன். அவருடைய 3வது ஆசையை கேட்கிற வரைக்கும் நான் கூடவே தான் இருப்பேன். அதனாலதான் ராஷ்டிர காட் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம பத்திரமா அதை பாதுகாக்கணும். சரி, ஓகே. ஆனா பார்த்து ஜாக்கிரதை. மறுபடியும் நீங்க என்ன கூப்பிடுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜீனி. தயவு செஞ்சு போனி. இந்த சின்ன பையன் தொட்டு தங்கமான பொருட்கள் எல்லாமே இப்ப சரியாகிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது எனக்கு தெரியல. அங்க பாருங்க, அந்த குடிசை மறுபடியும் சரியாயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஹக்கீம். அந்த சின்ன பையன் தான் என்கிட்ட தங்கத்தெல்லாம் கொடுத்து என்ன மோசம் பண்ணவன். முதல்ல அவனை பிடிங்க. அந்த மனித குரங்கு வந்துருச்சு. அவரை கீழே விட. கூட வா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிங்காங்கே நம்மள தாக்க முயற்சி பண்ணுது. அது கிங்காங் இல்ல, அது ராஷ்டிர காட் தான்.
ஹக்கிம் ராஷ்டிர கோர்த்தம் எனக்கு தெரியும். எனக்கு கீழே விட்டுடு. விடு. என்னை காப்பாத்து சிந்துபாத். சிந்துபாத், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா ஹக்கீம் எங்க? அது கொரில்லா இல்ல, ராஸ்டோகார். அவன் தான் ஹக்கீமை தூக்கிட்டு போயிருக்கான். இந்த பக்கமா தான் போனான். நாம அந்த பூதத்தை வரவழைக்கலாம். எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்னுடைய எஜமான ஹக்கீம் எங்க? ராஷ்டிர காட் அவனை கடத்திட்டு போறான். நீ தான் அவனை காப்பாத்தணும். நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. ஹக்கீம் தான் எனக்கு கட்டளை இடணும். என்ன நீங்க எழுப்பிட்டீங்க. இருந்தாலும் ஹக்கீமோட கட்டளைக்காக காத்திருப்பேன். இப்ப நாம என்ன பண்றது சிந்துபாத்? குவாக்க வச்சுதான் நம்ம ஹக்கீம் இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அவன் நிச்சயம் கண்டுபிடிச்சிருவான். வா நம்ம நிம்பஸ்ல போலாம். இல்ல, என்னோட போட்ல போலாம். அதுல வேகமா போக முடியும். சிந்துபாத் காப்பாத்து. குவாக், நீ எங்க இருக்க? ராஷ்டிர காட் இந்த பக்கமா தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். அங்க பாரு, குவாக் அந்த பக்கம் திரும்பி போறான். சீக்கிரம் போ சோராயா, நம்ம குவாக் பின்னாடி போயாகணும். உனக்கு இருக்கிற சக்திகள் போதாது, இப்ப புதுசா சக்திகள் வேணுமா? பார்த்து பொறுமையா போ. உனக்கு இப்ப பறக்கிற சக்தி கிடைச்சாச்சு. நீ இனிமேல இருந்து எனக்கு விசுவாசியா இருப்ப உன்னோட வாழ்நாள் முழுக்க. நான் வந்துட்டேன் மாமா. இவன் ஹக்கீம் தானே? சிந்துபாத் கூட கப்பல்ல இருக்கிற சின்ன பையன் இவன் தானே? இவனை எதுக்காக கூட்டிட்டு வந்த? நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நீல கலர் ஜாடியை இவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போதைக்கு அந்த பூதம் இவன் சொல்றபடிதான் கேட்கும். சரி, இப்ப அந்த நீல கலர் ஜாடி எங்க இருக்குன்னு சொல்லு. நான் அந்த பூதங்களை பார்த்து என்னோட 2 ஆசைகளை கேட்டு முடிச்சிட்டேன். அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை மட்டும்தான் இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. ஆனா அது என்னோட ஆசையா தான் இருக்கணும். முடியாது. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அவர் சொல்றத கேட்டு நடந்தா உனக்கு நல்லது ஹக்கீம். சொல்றத கேளு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க சொல்றத என்னால கேட்க முடியாது. நீ சொன்னா கேட்க மாட்டேன். அதனால இந்த பூமியை 2ஆ பிளந்து உன்னை அதுக்குள்ள அனுப்பிடுறேன். உன்னை காப்பாத்த அடிக்கடி ஓடி வருவானே சிந்துபாத், அவனை இப்ப வர சொல்லு. அவனா நான் ஒரு கை பாக்குறேன். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்க கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ தப்பு பண்ணிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க சொல்ல போற வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். என்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கா. இந்த உலகத்திலேயே நான் பெரிய மந்திரவாதி ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்பவுமே தொல்லை கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் வா, நம்ம எப்படியாவது ஹக்கீமை கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் ஓணும் இங்க. அதுங்க நம்மள நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன். அது வருது பாரு. நீ பயப்படாத சோராயா, அதுங்களை நான் பாத்துக்கிறேன். ஹக்கீமுக்கும் மந்திரவாதிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. மந்திரவாதி சொல்றதா ஹக்கீம் கேட்கவே இல்லை. அந்த நேரத்துல குவாக் அவங்க பின்னாடி வந்து நடக்கிறத கவனிச்சான். அத சிந்துபாத் கிட்ட சொல்றதுக்காக அவன் ஓடி போனான். அங்க சிந்துபாத் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருந்தான். இத பாருங்க, எதா இருந்தாலும் பேச்சா இருக்கணும். பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க சுத்தி இருக்குதுங்களே, இதெல்லாம் ரொம்ப வெறி பிடிச்ச ஓனாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு. நம்ம கீழே இறக்குற வரைக்கும் அதுங்க கண்டிப்பா இங்க இருந்து போகாது. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நாம எதுவும் யோசிக்க வேண்டாம். தேனீங்கெல்லாம் அதுல இருந்து வெளியே வருது பாரு. இதுவும் நல்ல டிஸ்கஸ் சோராயா. தேனீகளை பார்த்தா அதுங்க எப்படி ஓடுதுங்க பாத்தியா? ஆனா அதுங்க கண்டிப்பா நம்மள தேடி இங்க திரும்பி வரும். சீக்கிரம் குதி சோராயா. அங்க பாரு, குவாக் வந்துட்டான். நல்ல வேலை, அவன் எப்படி ஹக்கீம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். சிந்துபாத், பின்னாடி பாரு முதல்ல. இல்ல சோராயா, இது சாதாரண மரக்கட்டை தான் பாத்தியா? ஆனா அந்த பக்கம் உண்மையான முதல்ல வருது. இந்த ஒரு வழியா சோராயா, இந்த ஜாடியில ஏதோ எழுதி இருக்கு பாரு. ஆமா, தண்டியால அதுல இருந்து பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. அந்த பூதத்தை பத்தின கதை தான் இதுல எழுதி இருக்கு சிந்துபாத். அப்படி இதுல என்ன எழுதி இருக்கு? பூதலோகத்துல இந்த பூதம் வாழ்ந்துட்டு இருந்ததாம். அது செஞ்ச தப்புனாலதான் அதுக்கு இந்த நிலைமைன்னு போட்டிருக்கு.
பூதத்தோட தலைவன் தன்னோட ராணிக்காக ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு இருந்தான். நீங்க சொல்ற எல்லா வேலையும் அடிமை மாதிரி என்னால இங்க இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால பூதங்களோட தலைவன் அதுக்கு சாபம் கொடுத்தான். 1000 மனிதர்கள் கிட்ட அடிமையா வாழணும்னு அதுக்கு கட்டளையிட்டான். ஆனா இந்த பூதம் மனிதர்களோட ஆசை எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்குச்சு. அதை யாரெல்லாம் விடுவிக்கிறாங்களோ அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிட்டு வந்தது. அதே நேரத்துல ஒரு சில தீய சக்திகளும் இந்த பூதத்தை பயன்படுத்தி அழிவை உண்டாக்குச்சுங்க. இதனால ஏகப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூதம்னு சொல்ல முடியாது. அதை பயன்படுத்தணும் தான் முழு காரணம். ஆமா, இது வரைக்கும் அந்த பூதத்தை 999 பேர் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா ஹக்கீம் தான் அந்த பூதத்தை பயன்படுத்துற கடைசி மனிதனா இருக்கணும். இந்த தடவை நல்ல சக்தியை பயன்படுத்தினாதான் அதால பூதலோகத்துக்கு போக முடியும். கில்மண்டோர் ஹக்கீமை பிடிச்சு வச்சு நிச்சயம் தவறா உபயோகப்படுத்துவான். என்ன ஆனாலும் சரி, நம்ம ஹக்கீமை காப்பாத்தியே ஆகணும். வாக் ஹக்கீம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சுதான் நினைக்கிறேன். வா, இந்த அரண்மனையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை விட பெரிய ஆச்சரியம் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சிந்துபாத், சராயா, குவாக். உன் நண்பர்களை காப்பாத்தணும்னா நான் சொல்றபடி நீ கேட்டாதான் முடியும். நீ சொல்றத நான் கேக்குறேன். அவங்கள நீ விட்டுறணும். உங்க கட்டளைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச உன் நண்பர்கள் இதே பள்ளத்தாக்குல உயிரை விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு வேற வழி தெரியல. சிந்துபாத் சொல்ற மாதிரி உன்னால கேட்க முடியாது. ஒழுங்கா எங்க மாமா சொல்றதை கேட்டு நட. அப்பதான் உனக்கு அது நல்லது. கில்மெண்டோர் ஒரு பெரிய மந்திரவாதி ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, அதுதான் உனக்கு நல்லது. அவங்கள எதுவும் பண்ணிடாத. நீ சொல்றபடியே நான் செய்யறேன். வேண்டாம் ஹக்கீம், உன்னோட கடைசி அசத்திய சக்திக்கு பயன்படக்கூடாது. அப்படி பயன்பட்டுச்சுன்னா இதால பூதலோகம் போக முடியாது. அவங்க சொல்றது உண்மைதான். உங்க ஆசைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கில்மண்டோரை பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத. நமக்கு நல்லதுதான் முக்கியம். எனக்கு சாதகமா உன்னோட கடைசி ஆசையை சொல்லிடு, இல்லன்னா அவங்கள சமாதி கட்டிடுவேன். ஓ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த மந்திரவாதிகளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து என் நண்பர்களை நீதான் காப்பாத்தணும். இதுதான் என்னோட 3வது ஆசை. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன மாமா இப்படி மொக்க வாங்கிட்டோம்? மருமகனே, நீ சீக்கிரமா உருமாறு. நாம இங்க இருந்து முதல்ல வெளியே போய் ஆகணும். வேணாம் மாமா, அங்க பெரிய பூதம் இருக்கு. நம்ம பேசாம இங்கேயே இருந்துடலாமே. எனக்கே நீ புத்தி சொல்றியா? நான் சொல்றத முதல்ல கேளு. ஓ, சிந்துபாத், சராயா, குவாக், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எதுக்காக கத்திட்டு இருக்க? நாங்க எங்கேயும் போல. நாங்க ஃப்ரூட் வாங்க தான் போயிட்டு வந்தோம் ஹக்கீம். ஆமா, நீங்க 2 பேரும் அந்த பள்ளத்தாக்குல இருந்து தப்பிச்சிட்டீங்களா? என்னது பள்ளத்தாக்கா? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு பெரிய பூதம் வந்துச்சு. அது உங்களை கில்மெண்டோர் கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. அது ரொம்ப பெருசா இருக்கு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? பூதமா? நீ என்ன சொல்ற ஹக்கீம்? இந்த கதையை நீ எங்க படிச்ச? இது ஒண்ணும் கதை இல்ல. இது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது. இத நீங்க மறந்துட்டீங்க. அது ஒரு பெரிய பயங்கரமான பூதம். அந்த மாதிரி ஒரு பூதத்தை நான் இனிமே என் வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன். உன்னோட கற்பனை நல்லாதான் இருக்கு. நீ நல்ல கதை சொல்ற. இவங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல. நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீயாவது நம்ப குவாக். கண்டிப்பா உங்களை நான் நம்புறேன். உங்க ஆசைகளை ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டீங்க. உங்களால என்னுடைய சாபம் நீங்கி எனக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இங்க நடந்ததெல்லாம் கனவா இல்ல நனவா? நீதான் சொல்லணும். நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ஓ, அப்படியா? அதனாலதான் இது மத்தவங்க யாருக்குமே தெரியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இத சொல்லும் போது கண்டிப்பா உண்மையாவே நடக்கும். அது வரைக்கும் நீ பொறுமையாகிரு. நேரம் வரும்போது நானே உன்னை வந்து சந்திக்கிறேன். என்ன கதை சொல்லணுமா? எல்லார்கிட்டயும் தாராளமா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். சிந்துபாத், சராயா, நில்லுங்க.
அந்த பூதத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய பூதலோகத்துல ஒரு பூதராஜன் இருந்தான். அந்த பையனுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும்னு சொல்றீங்களா? ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. அந்த பூதத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் ஹக்கீம் எதை கேட்கறதா இருந்தாலும் ரொம்ப யோசனை பண்ணி தான் கேட்பான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கதைகள் கேட்கறது பொழுதுபோக்கா இருந்தாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நாம என்னைக்கும் பின்பற்றியே ஆகணும். ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கைன்னு மகாகவி